எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சந்திரா சமையலறை. இன்றைக்கி நம்ம பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்ய போகிறோம். வாங்க பார்த்துடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: 1/2 kg பிராய்லர் சிக்கன் எடுத்து வச்சுருக்காங்க, சின்ன வெங்காயம், கட் பண்ணி வச்ச தேங்காய், கருவேப்பிலை, வரமிளகாய், கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடேறிச்சு. இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் பட்டை, லவங்கம், மசாலா பொருட்கள் எதுவும் போடக்கூடாது. சின்ன வெங்காயம் தான் மெயின். இப்போ சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா அவாய்ட் பண்ணிடலாம். நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த டைமில் கருவேப்பிலை, காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். இந்த டிஷ் பார்த்தீங்கன்னா அதிகமாக மசாலா தேவையில்லை. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் தான் சேர்க்குறோம். சின்ன வெங்காயம், வரமிளகாய் இருந்தால் போதும். அப்புறம் கொஞ்சம் தேங்காய், அவ்வளோதான். ஒரே 10 நிமிஷம் ரெடி ஆகிடும். பாருங்கள், ஒரே 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டேபிள் ஸ்பூன். பச்சை வாசனை போனதுக்கப்புறம் சிக்கனை சேர்த்துக்கலாம். இன்னும் மஞ்சள் தூளே இதில் போடல. ஏன் இது மஞ்சளாக இருக்குன்னு சொன்னால், நம்ம கறி கழுவும் போதே மஞ்சள் தூள் போட்டு கழுவியாச்சு, அதனால மஞ்சளாக இருக்குது. இதேமாரி தான் மஞ்சள் தூள் சேர்க்கணும். கொஞ்சம் நேரம் வேகட்டும். அப்புறம் மஞ்சள் தூள், உப்பு போட்டால் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும், நல்லா வெந்துடும். ஒரு 1 டீஸ்பூனில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு சால்ட், கல் உப்பு. பாருங்கள், சிக்கனில் இருந்த தண்ணியே விழுவிட்டு இருக்கு. இது கூட இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் மட்டும் விற்றுக்கலாம். சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா, டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கலாம். இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன்னாவே தேங்காய் தான் டேஸ்ட் கொடுக்குறதே. மெயினாக தேங்காய் போடணும் லாஸ்ட்டில். ஒரு சிலர் தேங்காய் திருவி போடுவாங்க. அப்படி போடக்கூடாது, அரிஞ்சு தான் போடணும். அது பீஸ் பீஸாக போட்டாலும் அதை கடித்து சாப்பிடும்போது அவ்வளோ வேறு லெவலில் இருக்கும். அப்படி போட்டு பாருங்கள். அவ்வளோதாங்க, ஃபைனலுக்கு வந்துடுச்சு. இப்போ கொத்தமல்லி தூவி கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். முடிஞ்சிடுச்சு. இப்போ சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சந்திரா சமையலறைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குமா? நீங்களும் இதே மாதிரி மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.